வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ இந்தியன் ஆர்மிக்கான கிராஷ் கோர்ஸில் மேத்ஸ் டாபிக் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேத்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் சிஸ்டம். ஸோ நம்பர் சிஸ்டமில் இருந்தால் இருக்கிறதுலே அதிகமான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. குறைஞ்சது ஒரு 7 to 10 வீடியோஸாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்பர் சிஸ்டம் டாபிக் மட்டுமே பார்ப்போம். அதுக்காக ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிடாதீங்க, நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்க போகிற எல்லா கொஷினுமே ஆர்மியில் இது வரைக்கும் கேட்டிருந்த கொஷின் தான். நானாக இதில் வந்து கிரியேட் பண்ண கொஷின் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேசிக் கொஷின் தான். இன்றைக்கின்னு இல்லை, ஆர்மியில் மேத்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே பேசிக் கொஷின் தான் கேட்குறாங்க. ஸோ பேசிக் கொஷினையே நான் ரொம்ப பேசிக்லேருந்து உங்களுக்கு பொறுமையாக டீச் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு 10-12 கொஷின் பார்ப்போம். ஓகே, ஒரு 16 கொஷின் பார்க்க போகிறோம். 16 கொஷின் பார்க்க போகிறோம். இந்த 16 கொஷினையுமே என்னால் ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு டீச் பண்ண முடியும். பட் எல்லாருக்கும் புரியணும் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் புரிகிற மாதிரி டீச் பண்ணுறதா இருந்தால் என்னால் வந்து 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே கூட பண்ண முடியும். நான் பொறுமையாக அதிகமாக டைம் எடுத்து பண்ணுறதுக்கு காரணம் எல்லாருக்கும் புரியணும். நல்லா படிக்கிறவங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி டீச் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, ஸோ பார்க்குற எல்லாருக்குமே புரியணும். எனக்கு வந்து கூட்டல் கழித்தல் மட்டும்தான் தெரியும், பெருக்கல் வகுத்தல் மட்டும்தான் தெரியும், நான் ஒரு கொஷினை சால்வ் பண்ணதே கிடையாது அப்படிங்கிறவங்க கூட இதை பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து புரியணும். அந்த மாதிரி இதில் நான் வந்து பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் டீச் பண்ணுவேன். அது ஒரு சிலருக்கு வந்து அதிகமாக டைம் எடுக்கிற மாதிரி தெரியலாம். அவங்க வீடியோவோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு ஓரளவு மேத்ஸ் வரும் அப்படிங்கிறவங்க வீடியோவோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். டேரெக்டாக நம்ம கொஷினுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஏன்னா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் இதை நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கிடையாது. எல்லாமே சிம்பிள். சின்ன சின்ன சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சென்டென்ஸை ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வந்துட்டு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு எண்ணின் 2 மடங்குடன் 5ஐ கூட்டினால் அது 6 ஆகிவிடும். பிறகு அந்த எண் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இஃப் 5 இஸ் ஆடட் டு ட்வைஸ் ஆஃப் எ நம்பர் இட் பிகம்ஸ் 6 தென் த நம்பர் இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு எண், நம்மளுக்கு தெரியாத எண்ணை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஒரு எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அந்த எண்ணின் 2 மடங்கு அப்படின்னா என்னது? 2x. அந்த எண் எக்ஸ், அதோட 2 மடங்குனா 2x. ஓகே, 2 மடங்குடன் 5ஐ கூட்டினால் இதுதான் அதோட 2 மடங்கு. அது கூட வந்து நம்ம 5 கூட்டினா அது 6 ஆகிவிடும். அது என்னவா ஆகுதோ அதுக்கு நம்ம வந்து ஈக்குவல் டு போடணும். எதுவாகுது? 6 ஆகுது. அது ஈக்குவல் டு 6 மாறிடும். ஒரு எண்ணோட 2 மடங்கோட 5 கூட்டினோம்னா அது 6 மாறிடும். ஸோ இப்போ அந்த எக்ஸ் என்ன, அந்த எண், அது நம்ம எக்ஸ்ன்னு தான் எடுத்திருக்கோம். அந்த எண் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி கொஷினை நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக போட்டிங்கன்னா 2 பக்கமும் 6 வரணும். அது எதில் வருதோ அதுதான் ஆன்சர்னு போடலாம். பட் அப்படி தான் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக நீங்கள் இதை சால்வ் பண்ணனாலும் பண்ணலாம். இது சிம்பிளான கொஷின் தான். இப்போ இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற நம்பர் இந்த பக்கம் போகிறப்போ எப்படி மாறும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு நம்பர் கூட்டலில் இருக்குது, ப்ளஸில் இருக்குது அப்படின்னா அது வந்து ரைட் சைடில் போகிறப்போ மைனஸில் மாறும். ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு நம்பர் கழித்தலில் மைனஸில் இருக்குது அப்படின்னா அது ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக மாறும். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் பெருக்கல்ல இருக்குது அப்படின்னா ஒரு நம்பர், அது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகிறப்போ வகுத்தலுக்கு மாறும். அதாவது மேலே இருக்க நம்பர் கீழே போகும்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் ஒரு நம்பர் வந்து வகுத்தல்ல இருக்குது அப்படின்னா அந்த பக்கம் போகிறப்போ அது வந்து பெருக்கலாக மாறும். ஓகே, இது பேசிக். இது தெரியலன்னா நீங்கள் மேத்ஸில் ஒரு கொஸ்டின் கூட அட்டன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது நீங்கள் வந்து தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் வேணும். எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற எல்லா நம்பரையும் நம்ம ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ப்ளஸ் மைனஸில் இருக்க நம்பரை கொண்டு போகணும். அடுத்து தான் பெருக்கல் வகுத்தலில் இருக்க நம்பரை கொண்டு போகணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் ப்ளஸ்ஸில் 5 இருக்குது. ஸோ +5 இந்த பக்கம் போகிறப்போ என்னவா மாறும்? -5ஆக மாறும். அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு இங்கே 6 இருக்குது, இந்த +5 இந்த பக்கம் போகிறப்போ -5ஆக மாறிடும். 6ல் 5 போணுச்சுன்னா எத்தனை? 1. 6ல் 5 கழிச்சோம்னா 1. அப்போ 2xோட வேல்யூ 1ன்னு இருந்திருக்கும். இப்போ எனக்கு எக்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்கணும், மற்றதெல்லாம் அங்கிட்டு போகணும், அந்த பக்கம் போகணும். ஓகே, இப்போ 2xன்னு இருக்குது. 2xும் பெருக்கல்ல இருக்குது. 2 × x அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. பெருக்கல்னு நம்ம போடணும்னு அவசியம் இல்லை, பக்கத்தில் இருக்கனாலே அது பெருக்கல் தான். ஓகே, இப்போ 3y அப்படின்னா 3யும் yயும் பெருக்கல்ல இருக்குதுன்ற அர்த்தம். அப்போ இது பெருக்கல்ல இருக்குது. இப்போ இந்த 2 நான் இந்த பக்கம் கொண்டு போகிறப்போ அது வகுத்தல்ல மாறும். ஓகே, அப்போ x is equal to 1/2 மாறும். கீழே போட்டோம்னால இது வந்து என்னது? வகுத்தல்ல மாறுதுன்ட்டு அர்த்தம். ஸோ இந்த மேலே இருக்க 2 வந்து இங்கே கீழே போகும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகிறப்போ.
இப்போ எக்ஸோட வேல்யூ 1/2. 1/2னா பாதி. பாதினா வந்து என்னது 0.5. ஸோ இந்த 0.5வும் எனக்கு எப்படி வருதுன்ட்டு தெரியல அப்படிங்கிறவங்க வகுத்து பாருங்க. ஓகே, இப்போ 1 2ஆல வகுக்கணும். 2ஆல வகுக்கணும். இப்போ இந்த நம்பர் சின்ன நம்பராக இருக்கிற வரைக்கும் இந்த நம்பரை வச்சு நம்ம இதை வகுக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இதில் ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே 0.0 புள்ளி அப்படிங்கிற மாதிரி புள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா இங்கே நீங்கள் 0 ஆட் பண்ணுறீங்க, நார்மலாக வகுக்காது. அப்போ புள்ளி ஆட் பண்ணிட்டு நீங்கள் 0 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 10ல் எத்தனை 2 இருக்குது? 5 2 இருக்குது. ரெண்டாவது வாய்ப்பாடு போட்டிங்கன்னா I 2 10. ஓகே, சாரி இங்கே போடணும். இங்கே 5 இருக்குது. I 2 10. ஓகே, ஸோ 0 மிச்சம் வருது. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து வகுக்கணும். ஓகே, ஸோ அப்போ இது வந்து என்ன எதுக்கு ஈக்குவல்? 0.5க்கு ஈக்குவல். ஓகே, 0.5 அப்படிங்கிறது ஆன்சர். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இது நார்மலாக கேன்சல் ஆகாது. நீங்கள் இவ்வளோலாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. 1/2 இருக்குதா, நார்மலாக கேன்சல் ஆகாது. அப்போ மேலே ஒரு 0 ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வரக்கூடிய ஆன்சரில் புள்ளி வச்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 10ல் எத்தனை 2 இருக்குது? 5 2 இருக்குது. I 2 10. 0.5 அப்படின்னு சொல்லி இப்படி நீங்கள் கேன்சல் பண்ணணும். ஸோ இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எந்த அளவுக்கு தரமட்டத்தில் போய் உங்களுக்கு டீச் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஓகே, அதாவது யாருக்குமே எனக்கு வந்து மேத்ஸே வராது அப்படிங்கிறவங்க கூட பார்த்தா புரியணும். அதுக்காக தான் நான் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதுறேன். நான் எல்லா கொஷினையும் இப்படி எழுதிட்டு இருப்போம்ட்டு கிடையாது. 1 2 கொஷின் என்ன பண்ணுறோம்ட்டு உங்களுக்கு புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ கொடுத்துருக்கிற சென்டென்ஸை நீங்கள் இந்த மாதிரி எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஓகே, இந்த மாதிரி கொஷின் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற 16 கொஷினுமே இருக்க போகுது. இப்போ இந்த கொஷின் பாருங்க, ஒரு எண்ணில், அந்த எண் என்னன்னு தெரியாது, அப்போ அந்த ஒரு எண்ணை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஓகே, ஒரு எண்ணில் அதே எண்ணையும் 5ஐயும் சேர்த்தால், அந்த ஒரு எண்ணு கூட அதே எண்ணுனா மறுபடியும் இன்னொரு எக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 5 இதெல்லாம் சேர்க்குறாங்க. ஓகே, அந்த எண்ணு ஒரு எண்ணு, அந்த எண்ணு கூட அதே எண், அதுக்கப்புறம் 5ஐயும் சேர்த்தால்னா என்ன பண்ணுறாங்க? நார்மலாக சேர்க்கறதுனா கூட்டுறது தான். ஓகே, சேர்த்தால் 17 ஆகிறது. என்னவோ ஆகுதோ அதுக்கு நீங்கள் ஈக்குவல் டு போடணும். ஈக்குவல் டு 17 ஆகுது. இப்போ இதிலிருந்து அந்த எண் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸும் சேர்ந்தா 2x. இங்கே 2x இருக்குது. அப்போ 2x + 5 ஈக்குவல் டு 17 இருக்குது. இப்போ இந்த +5 இந்த பக்கம் போகிறப்போ -5 ஆகும். அப்போ 2xோட வேல்யூ 17 - 5ன்னு வந்துடும். 17 5 போனுச்சுன்னா 12. அப்போ 2xோட வேல்யூ 12. எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? இங்கே எக்ஸை மட்டும்தான் வச்சுருக்கணும். இந்த 2 நான் இங்கே கொண்டு போகணும். இங்கே பெருக்கல் இருக்குது, இந்த பக்கம் போகிறப்போ வகுத்தலில் போகும். இங்கே மேலே இருக்குது, கீழே போகும். 12/2. இப்படியே கேன்சல் பண்ணுங்க. நீங்கள் இப்படியே கேன்சல் பண்ணுங்க. 12ல் எத்தனை 2 இருக்குதுன்ட்டு பாருங்க. 6 2 இருக்குது. 6 2 12. இப்போ எக்ஸோட வேல்யூ 6 அப்படிங்கிறத ஆன்சர். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கேன்சல் பண்ணுறதை கற்றுக்கோங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வகுத்துக்கிட்டு இருக்கணும் இப்படின்ட்டு அவசியம் இல்லை. 2 6 12 இதே தான் நீங்கள் இங்கே பண்ண போகிறீங்க. பட் இதில் எழுதிக்கிட்டு டைம் தான் வேஸ்ட் ஆகுது. அப்போ என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக இங்கே 2 இருக்குது, இங்கே 12 இருக்குது. இந்த 12ல் எத்தனை 2 இருக்குதுன்ட்டு பாருங்கள். 6 2 இருக்குது. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 வரும். இதுலேயும் நீங்கள் இந்த ஸ்டெப்புக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆன்சரை பண்ணிடலாம். இப்போ 2x = 12 இருக்குதா, நீங்கள் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமும் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கமும் மேலே இருக்க 2 நம்பரை கேன்சல் பண்ணலாம். இங்கேயும் பெருக்கல் இருக்கணும். இங்கே நீங்கள் கேன்சல் பண்ண முடியாது. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இல்லை. ஓகே, இந்த மாதிரி டைமில் கேன்சல் பண்ணக்கூடாது. இங்கே பெருக்கல்ல இருக்குது, இங்கேயும் பெருக்கல்ல இருக்குதுன்னா நீங்கள் மேலே இருக்க நம்பரை அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, இங்கே இருக்க நம்பர்லாம் பெருக்கல்ல இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பரையும் இப்படியே கூட கேன்சல் பண்ணலாம். இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 4 2 2 6 2 12 x = 6ன்னு வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் வேறு மெத்தடு. புரிஞ்சவங்க உங்களுக்கு ஷார்ட்டஸ்ட் மெத்தட் எதுவோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரியே உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா ஒரு சிலருக்கு நான் இப்போ சொன்னது புரிஞ்சிருக்காது. இப்படியே கேன்சல் பண்ணுறது கொஞ்சம் ஒரு சிலருக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். அதனால் நான் கடைசி வரைக்கும் கொண்டு வந்தே பண்ணுறேன். ஸோ ப்ளஸ்ஸு மைனஸை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். ஓகே, நீங்கள் ப்ளஸ்ஸை வந்து இந்த பக்கம் கொண்டு போய் மைனஸ் ஆக்கி ஒரு நம்பராக மாற்றுனீங்க. நம்பரெல்லாம் ஒரு பக்கம் அந்த மாதிரி கொண்டு போய் மாற்றுனீங்க. அதுக்கப்புறம் பெருக்கல் இருக்கிறத வகுத்தலுக்கு கொண்டு போய் எக்ஸை கண்டுபிடிச்சிங்க. ஸோ கடைசியில் இங்கே எக்ஸ் மட்டும் இருக்கணும். ஒவ்வொரு நம்பராக நீங்கள் அங்கே கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு ப்ளஸில் மைனஸில் இருக்கிறத கொண்டு போங்க. அடுத்து பெருக்கல் வகுத்தல் இருக்க நம்பரை கொண்டு போங்க. ஓகே, ஸோ சிம்பிள். அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடான கொஷின்லாம் கிடையாது. ரொம்ப பேசிக்கில் இருக்கக்கூடிய கொஷின் தான் இது. ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு எண்ணின் 3 மடங்கு 145 ஆகும்.
அந்த எண் என்ன? ஒரு எண்ணின் 3 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. அந்த எண் எக்ஸுனா அதோட 3 மடங்குனா 3x. ஓகே, 3 இன்ட்டு எக்ஸ். ஸோ அப்போ அந்த எண்ணோட 3 மடங்கு அப்படிங்கிறது 3x. அது என்னது ஆகும்? 145 ஆகும். அது எதுவாக ஆகுதோ அதுக்கு நீங்கள் ஈக்குவல் டு போட்டுக்கணும் 145. அப்போ நீங்கள் எக்ஸு கண்டுபிடிக்கணும். இங்கே 145/3. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 2ன்னு வந்துச்சு. 12ல் எத்தனை 2 அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ஈஸி. 6 2 12ன்னு அப்படியே கேன்சல் பண்ணிட்டீங்க. இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் உங்களுக்கு நார்மல் மெத்தட்லேயே பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ 145 3ஆல் வகுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் 1 பார்த்தீங்கன்னா அது 3ஆல் வகுப்படாது. அப்போ 2 நம்பரை பார்ப்பீங்க. 14. 14ல் எத்தனை 3 இருக்குது? 3 12 இருக்குது. மிச்சம் 2. அடுத்து இந்த 25 கீழே இறக்குவீங்க. ஓகே, இப்போ 25ல் எத்தனை 3 இருக்குது? M3 24. ஸோ மிச்சம் 1 இருக்குது. ஸோ 1 வந்து 3ஆல் வகுப்படாது. அப்போ புள்ளி வச்சுட்டு இங்கே 0 போட்டுட்டு கண்டினியூ பண்ணுவீங்க. ஓகே, பட் நீங்கள் இந்த மாதிரி இடத்துல எக்ஸாக்டாக என்ன ஆன்சருங்கிற வரைக்கும் போய்கிட்டு இருக்கக்கூடாது. இது முடியவும் செய்யாது. 3 3ன்னு போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கக்கூடாது. ஆப்ஷனில் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க எப்போவுமே. 48 புள்ளி அப்படிங்கிற மாதிரி தான் வருதுன்ட்டு தெரிஞ்சிச்சு. புள்ளிக்கு அப்புறம் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் மேக்ஸிமம் இருக்காது. ஏன்னா ஆப்ஷனை பாருங்கள், 45 புள்ளி 45 50ன்னு வந்திருக்கு. இது 3மே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ 48 புள்ளியில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இதுதான் ஆன்சர்னு நீங்கள் போட்டுறணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை நார்மலாக இப்படியே வச்சுக்கிட்டு எப்படி கேன்சல் பண்ணலாம் மட்டும் சொல்கிறேன். ஓகே, 145 இருக்குதா, பை 3ஆல் கேன்சல் பண்ணணும். இப்போ 3 இங்கே கேன்சல் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இப்போ கேன்சல் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு 2 நம்பரை பாருங்கள். ஒரு நம்பரை பார்க்குறப்ப கேன்சல் ஆகலை. அப்போ 2 நம்பரை பாருங்கள். லெஃப்ட்டில் இருந்து பாருங்கள். 2 நம்பரை பார்த்தீங்க அப்படின்னா 14 இருக்குது. 14ல் எத்தனை 3ன்னு உங்களால் சொல்ல முடியும் தானே? 14ல் 4 3 இருக்குது. 4 3 12 இருக்குது. 14ல் 12 போனுச்சுன்னா மிச்சம் 2 இருக்குதா? அந்த 2 இங்கே குட்டியாக எழுதி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு மிச்சம் 25 இருக்குதுன்ட்டு அர்த்தம். இங்கே இந்த 25 வந்துச்சுல, அந்த 25 இங்கே வந்திருக்கு. ஓகே, இது போயிடுச்சு. இதில் மிச்சம் 2 தான் இருக்குது. இங்கே 4 வந்திருக்கு. ஓகே, ஈவு 4 வந்திருக்கு. இப்போ இந்த 25ல் எத்தனை 3 இருக்குது? M3 24. ஓகே, M3 24. மிச்சம் 1 இருக்குது. அப்போ இங்கே புள்ளி வச்சுக்கிட்டு இங்கே 0 ஆட் பண்ணணும். பட் இதுக்கு மேலே போக வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு நான் சொல்லியிருந்தேன். 48.3 அப்படிங்கிறத நீங்கள் ஆன்சராக பண்ணிடலாம். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு எண்ணை 15ஆல் பெருக்கும் பொழுது, நீங்கள் அப்படியே எழுதிக்கிட்டே வந்துடுங்க. ஒரு எண் என்னென்னு எனக்கு தெரியாது, அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அதை 15ஆல் பெருக்குறாங்க. ஸோ 15xன்னு வச்சுக்கிறேன். இல்லைனா எக்ஸ் இன்ட்டு 15ன்னு எழுதிக்கிறேன். 15ஆல் பெருக்கும் பொழுது அது 196 ஆகிறது. அது என்னவா ஆகுதோ அதுக்கு நீங்கள் ஈக்குவல் டு போட்டுக்கணும். 196 ஆகுது. அந்த எண்ணை கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் வந்து நான் தப்பாக ரீட் பண்ணியிருக்கேன். அது 196 அதிகரிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. 196 ஆகலை, 196 அதிகரிக்கிறது. ஒரு எண்ணு கூட 15 பெருக்கணும்னா அந்த எண்ணு என்னவோ அதில் 196 இன்னும் கூடுதுன்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆகுது? அந்த எண்ணு கூட 196 அதிகரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, இந்த இடத்துல ஈக்குவல் டு போடணும். ஒரு எண்ணை 15ஆல் பெருக்கும் பொழுது பெருக்கிட்டோம், அது 196 அதிகரிக்கிறது. அதிகரிக்குதுன்னா என்ன அர்த்தம்? அந்த எக்ஸு கூட 196 இன்னும் கூடுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இது எக்ஸை 15ஆல் பெருக்கணும்னா அது எக்ஸ் ப்ளஸ் 196 மாறுது. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ எக்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு பக்கம் வேணும். ஓகே, நம்பர் மட்டும்தான் ரைட் சைடில் வேணும், எக்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் தான் வேணும். அப்போ இந்த எக்ஸை நான் இந்த பக்கம் கொண்டு வரணும். இது வந்து எக்ஸ் இன்ட்டு 15ன்னு போட்டாலும் சரி, இல்லைனா இதை நான் 15xன்னு போட்டாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். 15x எக்ஸ் இன்ட்டு 15 ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, இப்போ இங்கே 15x இருக்குது. இந்த பக்கம் இருக்க நம்பரை நான் இங்கே கொண்டு வரேன். எக்ஸை இந்த பக்கம் இருக்க எக்ஸை நான் இங்கே கொண்டு வரேன். இங்கேருந்து இங்கே போனாலும் இங்கேருந்து இங்கே வந்தாலும் சேம் ரூல் தான். இப்போ எக்ஸுக்கு முன்னால் மைனஸ் இருக்குதா? இல்லை. அப்போ ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ப்ளஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் எக்ஸாக மாறும். ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? 196. இப்போ 15xல் ஒரு எக்ஸ் போணுச்சு அப்படின்னா மிச்சம் எத்தனை இருக்கும்? 14x இருக்கும். 14xோட வேல்யூ 196. இப்போ எக்ஸோட வேல்யூ 196. இந்த 14 பெருக்கல் இருக்குது, இந்த பக்கம் போகிறப்போ வகுத்தல்ல போகும். இதை நீங்கள் கேன்சல் பண்ணணும். இப்போ எனக்கு 14வது வாய்ப்பாடு தெரியுதுன்னா நான் டேரெக்டாக பண்ணிடுவேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன்.
இப்போ ஒரு 14 14 19ல் 14 போகுது. ஓகே, மிச்சம் 5 இருக்கும். ஒரு 14 14 மிச்சம் 56 இருக்குது. ஓகே, 4 16 56. அப்போ 14 அப்படிங்கிறது தான் எனக்கான ஆன்சரே. ஸோ ஆன்சர் வந்து எத்தனை? 14 தான். ஸோ 14 14 196. இது தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி பண்ண தெரியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்க, 196/14. இப்போ ரெண்டுமே இரட்டைப்படை எண்ணில் இருக்குது அப்படின்னா ரெண்டுமே 2ஆல் வகுப்படும். இப்போ இதில் எத்தனை 2 இருக்குது? 7 2 14. இதில் எத்தனை 2 இருக்குதுன்ட்டு பாருங்கள். ரைட் சைடில் இருந்தே பாருங்கள், சாரி லெஃப்ட் சைடில் இருந்தே பாருங்கள். ஓகே, இப்போ 1ல் ஒரு 2மே கிடையாது. அப்போ 19 எடுங்க. 19ல் எத்தனை 2 இருக்குது? எனி 2 சாரி 9 2 18ன்ட்டு வரும். 19ல் 9 2 18 வரும். மிச்சம் 1 இருக்குதா? அந்த 1 எங்கள் குட்டியை எழுதிக்கோங்க. இப்போ 16. 16ல் எத்தனை 2 இருக்குது? எனி 2 16. இப்போ வேறு வழி இல்லை, நீங்கள் 7ஆல் இதை கேன்சல் பண்ணி தான் ஆகணும். இப்போ 9 இருக்குது. ஓரேல் 7. 9ல் 7 போனுச்சுன்னா மிச்சம் 2 இருக்கும். அப்போ 28 இருக்குது. 4 7 28. இப்போ இந்த 14 அப்படிங்கிறது ஆன்சர். இல்லை சார் எனக்கு இதுவும் புரியல அப்படிங்கிறவங்க இப்படி பண்ணிக்கோங்க. 196, இங்கே 14, இங்கே என்ன வரும் அப்படின்னா நீங்கள் எழுதணும். ஓகே, இப்போ ஒரு 14 14 மிச்சம் 5 இருக்குது. இந்த 6 கீழே இறக்கணும். அடுத்து 4 16 56 0. ஸோ 14 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்படிலாம் பண்ணலாம்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எல்லா கொஷின்லையும் இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அது ரொம்ப டைம் எடுத்துடும், நல்லா படிக்கிறவங்களை இரிட்டேட் பண்ணும். ஓகே, அதனால் இனிமேல் வரக்கூடிய கொஷினுக்கு நான் இப்படி தான் கேன்சல் பண்ண போகிறேன். இதை பொறுமையாக சொல்லுவேன். இது புரியாதவங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் பாருங்கள். 4/9, அதாவது ஒரு எண்ணின் 4/9 ஈக்குவல் டு 324 என்றால் அந்த எண்ணை கண்டுபிடிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு எண், அந்த எண் என்னன்னு தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, எக்ஸ் இன்ட்டு 4/9 அது வந்து பார்த்தீங்கன்னா 324 அப்படின்னா அந்த எண் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வகுத்தல்ல இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகிறப்ப பெருக்கல்ல போகும்னு சொன்னேன். அப்போ இந்த 9 கீழே இருக்குது, வகுத்தல்ல இருக்குது, அது இங்கே போகிறப்போ பெருக்கல்ல போகும். ஓகே, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 9 கீழே இருக்குது, மேலே போகிறப்போ பெருக்கல்ல போகும். 324 ஆல்ரெடி இருக்குது, இன்ட்டு 9ன்ட்டு போகும். இந்த 4 பெருக்கல்ல இருக்கிறது கீழே வரும். ஓகே, பெருக்கல்ல இருக்குது வகுத்தல்ல மாறும். ஸோ பை 4 அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, இப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணுங்க. 2ஆல் பண்ணிட்டு கூட பண்ணுங்க, இல்லைன்னா 4ஆல் டைரெக்டாக பண்ண முடிஞ்சாலும் பண்ணிடுங்க. இப்போ 4ஆலே இதை பண்ணலாம். இப்போ 3 வந்து கேன்சல் ஆகாது. 32 எடுங்க. 32 எடுத்தீங்க அப்படின்னா எண்ணாங்க 32. ஓகே, எண்ணாங்க, ஸோ எண்ணாங்க 32. மிச்சம் இதில் எதுவுமே இல்லை, மிச்சம் எதுவுமே கிடையாது, 0 தான். அடுத்து இந்த 4 இருக்குது, ஒரு 4 4, 81 இன்ட்டு 9ன்னு வந்திருக்கு. 81 இன்ட்டு 9. ஸோ 81 9 பெருக்கிக்கோங்க. 9 9 9 72 729. இதையும் இப்படி தான் பெருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் அவசியம் இல்லை, இப்படியே கூட நீங்கள் பெருக்கிடலாம். இப்போ 9 9 9 72 இப்படியே கூட பெருக்கலாம். ஓகே, 729 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு எண்ணின் 1/5 பகுதி 43 என்றால் அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு எண் எக்ஸு, அதோட 1/5 பகுதினா அதோட நம்ம 1/5 பெருக்கணும். ஓகே, 1/5 ஆஃப் ஏன் நம்பர் அப்படின்னா ஆஃப் வர்ற இடத்துல நம்ம பெருக்கல் போடணும்ட்டு அர்த்தம் இங்கிலீஷில் இருக்கிறதுக்கு. ஓகே, ஒரு எண்ணின் 1/5 பகுதினா நீங்கள் அந்த இடத்துல பெருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். 1/5 பெருக்கணும். இது வந்து 43 அப்படின்னா அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ் வந்து என்ன மாதிரி இருந்திருக்கும்? இந்த 5 வகுத்தல்ல இருக்கிறது இங்கே போகிறப்போ பெருக்கல்ல மாறும், இன்ட்டு 5ன்ட்டு போகும். இந்த 1 பெருக்கல் இருக்கிறது கீழே வகுத்தல்ல வரும். இந்த 1 எழுதுறதும் ஒன்று தான், எழுதாததும் ஒன்று தான். ஏன்னா நார்மலாகவே எந்த நம்பர் இருந்தாலும் அதுக்கு கீழே 1 இருக்குதுன்ட்டு அர்த்தம். ஓகே, அதை நம்ம எழுத வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இந்த 5 மட்டும் இங்கே கொண்டு போயிருக்கு, இந்த 1 கீழே வந்தாலும் அதனால் எந்த யூஸுமே இல்லை. இதை பெருக்கினாலே போதும். நீங்கள் எப்படினாலும் பெருக்கிக்கோங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி பெருக்கிறேன். அதாவது லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் இருந்து பெருக்கிட்டு வரணும். ஓகே, 3 5 15 மிச்சம் 1 இருக்குது. 4 20 20 கூட 1 கூட்டினீங்கன்னா 21 215 அப்படிங்கிறது ஆன்சர். நீங்கள் எப்படி பெருக்கினாலும் பெருக்கிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா. ஓகே, ஸோ இப்படி பெருக்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸி. 3 15க்கு 5 மிச்சம் 1 இருக்குது. அடுத்து 4 20 20 கூட இந்த 1 கூட்டினீங்கன்னா 21. ஸோ 215 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு எண்ணில்
அதன் இரட்டிப்பு எண்ணை சேர்த்தால் 144 கிடைக்கிறது. அந்த எண் என்ன அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு எண் வந்து என்னது எக்ஸ், அதனுடைய இரட்டிப்பு அப்படின்னா வந்து என்னது 2x. இந்த எண்ணு கூட அதோட இரட்டிப்பு என்ன சேர்க்கிறேன், சேர்த்தா 144 கிடைக்கிறது. அது என்னவா மாறுது, 144 மாறுது. இப்போ எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை எழுதிட்டிங்கன்னா நீங்கள் ஆன்சர் ஈஸியாக பண்ணிடுவீங்க. இப்போ எக்ஸ் 2x ரெண்டையும் சேர்த்தோம்னா என்னவாகும், 3x ஆகும். எக்ஸையும் 2xையும் சேர்த்தோம்னா இங்கே 2x இருக்குது, இங்கே வெறும் எக்ஸ் இருக்குது. சேர்த்தோம்னா 3x வந்து பார்த்தீங்கன்னா 144. இப்போ எக்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்கும், இங்கே பெருக்கல்ல இருக்க 3 கீழே வகுத்தல்ல வரும், 144/3 வரும். இதை கேன்சல் பண்ணுங்க, 3ஆல் கேன்சல் பண்ணுங்க. நான் கொஞ்சம் பெருசாகவே எழுதிக்கிறேன். 144/3 இதை நீங்கள் கேன்சல் பண்ணுங்க. இப்போ 1 கேன்சல் ஆகாது. 14 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 4 3 12, 14 12 போனுச்சுன்னா மிச்சம் 2 இருக்கும். ஓகே, இப்போ 24 3 24. ஸோ 48 அப்படிங்கிறது தான் எக்ஸோட மதிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு எண்ணின் பாதியை அந்த எண்ணுடன் சேர்த்தால் பெறப்படும் மதிப்பு 66 ஆகும். அந்த எண்ணை கண்டுபிடிக்கவும்னு கேட்டிருக்காங்க. ஒரு எண் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ், அந்த எண்ணோட பாதி அப்படின்னா x/2. பாதினா எக்ஸில் பாதி, x/2. ஓகே, இப்போ இது கூட சேர்க்கிறோம் அப்படின்னா கூட்டுறோம். சேர்த்தால் பெறப்படும் மதிப்பு 66. இதனால் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து என்னது 66. அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் x + 2x அப்படின்னா 3xன்னு கூட்டிக்கிறீங்க, x + 4x அப்படின்னா எக்ஸையும் 4xையும் கூட்டிங்கன்னா 5xன்னு கூட்டிக்கிறீங்க. இப்போ இங்கேயும் பை 1 இருக்குது, இங்கேயும் பை 1 இருக்குது, இங்கேயும் பை 1 இருக்குது, இங்கேயும் பை 1 இருக்குது. ஸோ கீழே இருக்க நம்பர் சேமாக இருந்தால் தான் நீங்கள் மேலே இருக்க நம்பரை கூட்ட முடியும். அப்படி இல்லாத வரைக்கும் மேலே இருக்க நம்பரை நீங்கள் கூட்ட முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கீழே இருக்க நம்பரை சேம் ஆக்கணும். இங்கே கீழே 2 இருக்குதா, இங்கே கீழே 1 தான் இருக்குது. அப்போ இந்த 1ஐ நீங்கள் 2ஆக மாற்றணும். 2ஐ 1ஆக மாற்ற முடியாது, பட் 1ஐ 2ஆக மாற்ற முடியும். அப்போ என்ன பண்ணணும், கீழே /2 போடுங்க. பட் சும்மானாலும் கீழே 2 போடக்கூடாது. கீழே என்ன பண்ணுறீங்களோ அதை நீங்கள் மேலேயும் பண்ணணும். மேலேயும் கீழேயும் 2ஆல் பெருக்கியிருக்கீங்க. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணியிருக்கீங்க, எக்ஸு கூட 2ஐ மேலேயும் கீழேயும் பெருக்கிறீங்க. இப்போ மேலேயும் கீழேயும் பெருக்கிறனால இதனால் எந்த சேஞ்சும் வரப்போகிறது கிடையாது. நமக்கு ஏற்ற மாதிரி இது மாறும், அவ்வளோதான். ஓகே, ஸோ கீழே 2 கொண்டு வரணும். அதனால் நான் கீழே 2ஐ பெருக்கினேன். பட் கீழே மட்டும் பெருக்கிட்டு விடக்கூடாது. எந்த நம்பரை நான் கீழே பெருக்கணும் அதே நம்பரை மேலேயும் நான் பெருக்கணும். இங்கே நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, இங்கே வந்து கரெக்டாக தான் இருக்குது, x/2 தான் இருக்குது, = 66. இப்போ இங்கே 2 × x, x × 2 ரெண்டுமே ஒன்று தான். அப்போ 2x, மேலே 2x இருக்குது, ப்ளஸ் x இருக்குது. கீழே இருக்க நம்பர் நீங்கள் அப்படியே காமனாக எழுதிக்கலாம். ஓகே, மேலே 2x இருக்குது, ப்ளஸ் இந்த x இருக்குது. கீழே இங்கேயும் 2 தான், இங்கேயும் 2 தான். அப்படி இருக்கிறப்ப அந்த கீழே இருக்க நம்பரை நீங்கள் காமனாக எழுதிக்கலாம். கீழே காமனாக வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து கூட்ட முடியாது. காமனாக வந்துருச்சுன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த நம்பர்னு போட்டுக்கிட்டு மேலே இருக்க நம்பரை எல்லாத்தையுமே கூட்டிடலாம். ஓகே, இப்போ x + x/2ன்னு நம்ம போடக்கூடாது. ஏன்னா இங்கே கீழே 1ம் 2 இருந்துச்சு. பட் இங்கே 2x + x/2ன்னு நான் போடுறேன். ஏன்னா இங்கேயும் கீழே 2 இருக்குது, இங்கேயும் கீழே 2 தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2x/2 தான், 2x/2 தான் இதோட அர்த்தம். ஓகே, ஸோ 2x/2 + x/2 அப்படிங்கிறப்போ 2xையும் xையும் நான் கூட்டிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு 66 வந்திருக்கு. 2x + x அப்படின்னா அது வந்து என்னது 3x. 3x/2 வந்து பார்த்தீங்கன்னா 66க்கு ஈக்குவல். இப்போ இந்த 2 வந்து இங்கே போகிறப்போ பெருக்கல்ல போகும், இந்த 3 இங்கே வகுத்தல்ல வரும். இது பெருக்கல் இருக்குது வகுத்தல்ல வரும், வகுத்தல் இருக்குது பெருக்கல்ல வரும். ஓகே, அப்போ இங்கே x வந்து எப்படி இருந்திருக்கும், 66 இருக்குது. இந்த 3 பெருக்கல்ல இருக்கிறது கீழே வகுத்தல்ல வந்துடும், இங்கே வகுத்தல் இருக்குது இங்கே பெருக்கல்ல வந்துடும். இப்போ 3ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 23 6, மிச்சம் எதுவுமே கிடையாது. மறுபடியும் 6 இருக்குது, 23 6. இப்போ 22 × 2 தான். 22ஓட 2 மடங்கு 44. 44 அப்படிங்கிறது ஆன்சர். இல்லைன்னா 2 4, மறுபடியும் 2 4 போட்டாலும் 44 தான். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு எண்ணிலிருந்து 8ஐ கழித்தால் 26 கிடைக்கும். அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, எந்த எண்ணிலிருந்து 8ஐ கழித்தால் 26 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. எந்த எண்ணோ அதை நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அந்த எண்ணில் இருந்து 8ஐ கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 26 கிடைக்கும். இப்போ மைனஸில் இருக்குது, இந்த பக்கம் போகிறப்போ ப்ளஸ் ஆகும். இப்போ எக்ஸ் வந்து என்ன மாதிரி இருந்திருக்கும் 26, இந்த -8 வந்து பார்த்தீங்கன்னா +8ஆக மாறிடும்.
அப்போ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26ல் 8 கூட்டினீங்க அப்படின்னா எத்தனை 34. ஸோ 34 அப்படிங்கிறது தான் ஆன்சராக இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு எண்ணிலிருந்து அதன் 2/5 பகுதியை கழிக்கப்பட்டால் 54 கிடைக்கிறது. அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு எண், அந்த எண் எக்ஸ், அதே எண்ணோட 2/5 அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 2/5 அந்த எண்ணு கூட பெருக்கணும்ட்டு அர்த்தம். 2/5 எக்ஸ், இதை கழிச்சோம் அப்படின்னா 2/5 எக்ஸை கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 54 கிடைக்குது. ஓகே, இப்போ கழிக்கிறோமோ கூட்டுறோமோ கீழே 2 நம்பர்லையுமே சேமா இருந்தா மட்டும்தான் நீங்க கழிக்கிறத கூட்டுறத பண்ணணும். இங்க 5 இருக்குது, இங்க கீழே 1 இருக்குது. ஓகே, எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குதுன்ற அர்த்தம். அப்ப இந்த 1 நம்ம 5ஆ மாத்தணும். அப்ப என்ன பண்ணலாம்? நான் வந்து 5 கீழே போட்டுக்கிறேன். கீழே 5 போட்டோம்னா மேலையும் 5 போடணும். ஓகேவா? கீழே எந்த நம்பரை பெருக்கிறனோ அந்த நம்பர் மேலையும் பெருக்கணும். மைனஸ் இங்கே 2x/5ன்னு எழுதிக்கலாமா? இந்த 2x/5ன்னு நான் எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 54ன்ட்டு இருக்குது. ஓகே, இப்போ இது வந்து 5x, இது 2x. 5x மைனஸ் 2x/5ன்னு எழுதிக்கலாம். கீழே 2 நம்பரும் சேமா இருக்கிற வரைக்கும் நீங்கள் மேலே இருக்க நம்பரை கழிக்கவோ கூட்டவோ முடியாது. ஸோ சேமா ஆக்கிட்டு தான் நீங்கள் வந்து கழிக்க கூட்ட பண்ணணும். ஓகே, இப்போ 5x மைனஸ் 2x பை காமனாக 5 நான் எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு 54. இந்த 5 நான் இங்கே கொண்டு போகிறேன். 5xல் 2x போணுச்சு அப்படின்னா எத்தனை? 3x. 3x ஈக்குவல் டு 54 இன்ட்டு 5. இந்த 3 கீழே வந்துச்சு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ இது பெருக்கல்ல இருக்குது, வகுத்தல்ல மாறும். ஓகே, 54 இன்ட்டு 5 டிவைடட் பை 3. 3ஆல் அப்படியே நான் கேன்சல் பண்ணலாம் இதை. இப்போ 5 3ஆல் டிவைட் ஆகும், அதாவது கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகாது. 5ல் 3 இருக்குது. ஓகே, 5ல் ஒரு 3 இருக்குது. ஒரு 3 மிச்சம் 2 இருக்கும். 5ல் 3 போனால் மிச்சம் 2 இருக்கும். இப்போ 24 m3 24. இப்போ 18 இன்ட்டு 5. ஓகே, நீங்கள் நார்மலாக பெருக்கினாலும் பெருக்குங்க, நான் எப்படியே கூட பெருக்குங்க. 8 40க்கு 0, மிச்சம் 4. ஓரஞ்சு 5, 5 கூட 4 கூட்டினீங்கன்னா 90. 18 5 90, அவ்வளோதான். ஓகே, ஸோ 90 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எந்த எண்ணை 6ஆல் பெருக்கினால் 72 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. எந்த எண்ணோ அதை நீங்கள் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அந்த எண்ணை நம்ம வந்து 6ஆல் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 72 கிடைக்குது. எந்த எண்ணை 6ஆல் பெருக்கினால் 72 கிடைக்கும். எந்த எண்ணோ அதை 6ஆல் பெருக்கினா நம்மளுக்கு வந்து 72 கிடைக்கும். இப்போ எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 72/6. இதை நீங்கள் அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். 2ஆல் 3ஆல் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. பண்ணலாம், அப்படியே கூட கேன்சல் பண்ணலாம். இப்போ 7ல் எத்தனை 6 இருக்குது? ஒரு 6 இருக்குது. ஒரு 6 6. 7ல் ஒரு 6 போனுச்சுன்னா மிச்சம் 1. இப்போ 12 இருக்குது. 12ல் எத்தனை 6 இருக்குது? 2 6 இருக்குது. ஓகே, ஸோ 12 6 72. இது தெரிஞ்சது தான். ஓகே, ஸோ 12 அப்படிங்கிறது அந்த நம்பராக இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 3/11 மற்றும் 5/11 கூட்டுத்தொகை கேட்டிருக்காங்க. இப்போ 3/11 அடுத்து 5/11 இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ கீழே இருக்க 2 நம்பரும் சேமா இருக்குதுனால மேலே இருக்க நம்பரை நான் அப்படியே கூட்டிடலாம். ஓகே, அப்போ 3 + 5/11 நான் போட்டுடலாம். ஓகே, 3ஐயும் 5ஐயும் கூட்டினீங்கன்னா 8. 8/11 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5/4 மற்றும் 2/3 கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. 5/4 + 2/3. இப்போ இங்கே கீழே இருக்க நம்பர் சேம் கிடையாது. இங்கே நீங்கள் பாட்டுக்கு 5 + 2/4 இல்லைன்னா 3 அப்படிங்கிற மாதிரி போடக்கூடாது. ஏன்னா கீழே இருக்க நம்பர் சேமாக இல்லை. அப்போ இதை சேமாக மாற்றணும். இப்போ இது வரைக்கும் 1 இருந்துச்சு, நம்ம இந்த நம்பரை அப்படியே பெருக்கிட்டு இருந்தோம். பட் 1 தவிர்த்து இங்கே வேற நம்பர், இங்கே வேற நம்பர் இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணிடுங்க? இந்த நம்பரை இங்கே பெருக்குங்க, இந்த நம்பரை இங்கே பெருக்குங்க. ஓகே, இப்போ 5/4 கூட நான் வந்து கீழே 3 பெருக்கிறேன், மேலேயும் 3 பெருக்கிறேன். ப்ளஸ் 2/3 கூட இந்த 4 வந்து நான் மேலேயும் கீழேயும் பெருக்கிறேன். இப்போ உங்களுக்கு கீழே இருக்க நம்பர் சேம் ஆகிரும். இப்போ நீங்கள் பெருக்குங்க. மேலே இருக்க நம்பர் 5 × 3, 5×3 15. கீழே இருக்க நம்பர் 4×3 12. ப்ளஸ் மேலே இருக்க நம்பர் 2×4 8, கீழே 3×4 12. இப்போ இங்கேயும் 12, இங்கேயும் 12. சேமாக வந்துருச்சா? சேமாக தான் வரும். ஓகே, ஸோ இந்த நம்பரை கொண்டு மேலேங்களையும் பெருக்கிறீங்க, இந்த நம்பரை கொண்டு இந்த பக்கம் மேலேங்களையும் பெருக்கிறீங்க. பெருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்க நம்பர் சேமாக மாறிடும். இப்போ கீழே 12 வந்துருச்சு. மேலே இருக்க நம்பர் நம்ம அப்போ கூட்டிக்கலாம். கீழே வந்து சேமாக வந்துச்சுன்னா மேலே இருக்க நம்பரை கூட்டிக்கலாம். 15 + 8. ஓகே, 15 + 8
15 கூட 8 கூட்டினீங்க அப்படின்னா 23. 23/12 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்க்க போகிற கொஷின்லனா ரெண்டு நம்பர் வரும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல இதில் ரெண்டு நம்பர் இருந்துச்சு. பட் இந்த மாதிரி கொடுத்தது எல்லாமே ஒரு நம்பரை வச்சு தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம எக்ஸ் மட்டும் வச்சு சால்வ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அடுத்து பார்க்க போகிற ஒரு 2-3 கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர் வரும். ஸோ 2 நம்பர் வருதுன்னா தெரியாத 2 நம்பருக்கு வந்து ஒன்றுக்கு எக்ஸ்னும் இன்னொன்றுக்கு ஒய்னும் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்க, 2 எண்களின் கூட்டுத்தொகை 10 ஆகும். 2 எண்களின் கூட்டுத்தொகை. ஸோ அந்த 2 நம்பர் என்னன்னு தெரியாது. அப்போ ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இன்னொரு நம்பர் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அந்த 2 நம்பருடைய கூட்டுத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா 10. ஸோ அப்போ எக்ஸையும் ஒய்யும் கூட்டினோம்னா எனக்கு வந்து 10 கிடைக்கும். அந்த 2 எண்களின் தலைகீழிகள், இங்கிலீஷில் ரெசிப்ரோக்கல்னு சொல்லுவாங்க. அந்த 2 எண்களின் தலைகீழிகளின் கூட்டுத்தொகை 5/12 இருந்தால் அந்த எண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதோட தலைகீழி, இப்போ ஒரு நம்பர் வந்து 5னா இதோட தலைகீழி வந்து பார்த்தீங்கன்னா 1/5. ஒரு நம்பர் எக்ஸ்னா அதோட தலைகீழி 1/x. ஒரு நம்பர் ஒய்னா அதோட தலைகீழி 1/y. ஓகே, அப்போ இதோட தலைகீழி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? எக்ஸோட தலைகீழி 1/x, ஒய்யோட தலைகீழி 1/y. அந்த தலைகீழிகளோட கூட்டுத்தொகை 5/12ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் கூட்டினோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க? 5/12 கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. 5/12 கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஒன்னையும் நான் கூட்டலாமா? 2/xyன்னு போடலாமா? போடக்கூடாது. ஏன்னா இப்போ கீழே இருக்க 2 நம்பரும் வேற வேற. இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பின்னத்தை கூட்டுறப்போ கீழே இருக்க நம்பர் சேமாக இருக்கணும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்? அதை சேம் ஆக்கணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல 2 ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு பார்த்தாலே போதும். இப்போ 7ஐயும் 3ஐயும் கூட்டினா 10 சாட்டிஸ்ஃபை ஆகுது. அந்த 2 நம்பரை கூட்டினா 10 வரணும். 9ஐயும் 1ஐயும் கூட்டினாலும் 10 தான் வருது. 8 2ஐயும் கூட்டினாலும் 10 தான் வருது. 6ஐயும் 4ஐயும் கூட்டினாலும் 10 தான் வருது. ஸோ இந்த கண்டிஷனை 4 ஆப்ஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அடுத்து இந்த கண்டிஷனில் எந்த ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதுதான் ஆன்சர். எந்த நம்பரை 1/1/ன்னு போட்டு கூட்டுறப்போ நம்மளுக்கு 5/12 வருதோ அதுதான் ஆன்சர். ஓகே, பட் அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு டைம் எடுக்கும். நார்மலாகவே இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன். இப்போ இங்கேயும் வேற நம்பர் இருக்கும்போது காமனாக மாற்றுறதுக்கு என்ன சொன்னேன்? இங்கே இருக்க நம்பரை இங்கே மேலே இங்கேயும் பெருக்குங்க, இங்கே கீழே இருக்க நம்பரை இங்கே மேலே இங்கேயும் பெருக்குங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ 1/x இருக்குதா, மேலேயும் கீழே நீங்கள் ஒய்யால் பெருக்குங்க. 1/y இருக்குதா, மேலேயும் கீழே நீங்கள் வந்து எக்ஸால் பெருக்குங்க. ஈக்குவல் டு 5/12 இருக்குது. ஓகே, இப்போ இங்கே மேலே ஒய் இருக்குது, கீழே xy இருக்குது. மேலே ஒய் இருக்குது, கீழே xy இருக்குது. ப்ளஸ் நடுவில் ப்ளஸ் இருக்குது. ஓகே, இது ப்ராக்கெட்டில் கூட போட்டுக்கோங்க. நடுவில் ப்ளஸ் இருக்குது. இங்கே மேலே எக்ஸ் இருக்குது, கீழே ஒய் இன்ட்டு எக்ஸ், இல்லைன்னா எக்ஸ் இன்ட்டு ஒய், அதை நம்ம எப்படினாலும் எழுதிக்கலாம். ஸோ கீழே xy இருக்குது. ஈக்குவல் டு 5/12. ஓகே, இப்போ நீங்கள் இதை மாற்றி கூட எழுதிக்கலாம். இப்போ நான் வந்து 2 + 3, இதை வந்து 3 + 2ன்னு போட்டாலும் எனக்கு இதுலேயும் 5 தான் வரும், இதுலேயும் 5 தான் வரும். இந்த நம்பரை மாத்திரனால எதுவும் சேஞ்ச் ஆகாது. ப்ளஸ் இருக்கிறப்போ 2 + 3, 3 + 2 எப்படி போட்டாலும் சேம் தான். பட் மைனஸ் இருக்கிறப்ப நீங்கள் மாற்றக்கூடாது, அப்போ தப்பாயிரும். ப்ளஸ் இருக்கிறப்ப மாற்றிக்கலாம். ஓகே, 2 + 3 3 + 2ன்னு மாற்றிக்கலாம். அப்போ இதை நான் மாற்றி எழுதிக்கிறேன். x/xy + y/xy ஈக்குவல் டு 5/12ன்னு எழுதிக்கிறேன். இப்போ கீழே ரெண்டுலேயுமே xy தானே இருக்குது, அதை நான் வந்து காமனாக எடுத்துக்கிறேன். மேலே இருக்க நம்பரை இப்போ நான் கூட்டலாம். x + yன்னு வந்திருக்கும். ஈக்குவல் டு 5/12. ஸோ இப்போ x + yயோட வேல்யூ 10ன்னு இவங்களே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x + yக்கு 10ன்னு போட்டிங்க அப்படின்னா 10/xy ஈக்குவல் டு 5/12ன்னு வந்திருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் இவ்வளோ டைம் எடுத்து இவ்வளோ இடம் கொடுத்து எழுதி ஆன்சர் பண்ணக்கூடிய கொஷின் இல்லை. பட் நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன், அதனால் டைம் எடுத்துக்கிறேன், அதிகமாக எழுதுகிறேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, இந்த 10ஐ இந்த பக்கம் கொண்டு போங்க. இந்த 10ஐ இந்த பக்கம் கொண்டு போங்க. 1/xyன்னு இருந்திருக்கும், மேலே 1 இருக்கும், 10 போயிடுச்சுன்னா 5/12 இன்ட்டு இந்த 10 கீழே வரும், 10 கீழே வரும். ஓகே, அப்போ 12 × 10ன்ட்டு வரும்.
இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். இப்போ XY இந்த பக்கம் இருக்குது, நம்பர் எல்லாம் இந்த பக்கம் வந்துருச்சு. இப்போ 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 4×5 ஈரஞ்சா 10, 12×2 24ன்ட்டு வரும். 1/xy = 1/24. இப்போ ரெண்டையுமே நீங்கள் தலைகீழாக மாற்றிடுங்க. இங்கேயும் தலைகீழாக மாற்றுங்க, இங்கேயும் தலைகீழாக மாற்றுங்க. இதை தலைகீழாக மாற்றினா XY, இதை தலைகீழாக மாற்றினா 24. அப்போ X × Y வந்து பார்த்தீங்கன்னா 24. ஸோ இப்போ ரெண்டு நம்பரை கூட்டுனா நம்மளுக்கு 10ங்கிறது 4 ஆப்ஷன்லையுமே 10ங்கிற அந்த மாதிரி தான் வருது. ஆனால் இப்போ இதுதான் எக்ஸ், இதுதான் ஒய், அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்குனா நம்மளுக்கு 24 வரணும். ஓகே, அந்த மாதிரி எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்ட்டு பாருங்கள். இப்போ ஏல வந்து ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா XY வந்து பார்த்தீங்கன்னா 7,3, 7 3 21 வருது. நம்மளுக்கு 24 வரணும். ஓகே, அப்போ இது ஆன்சர் கிடையாது. பியில் வந்து பார்த்தீங்கன்னா 9 1, 9 × 1 9, 24 வரலை. சியில் வந்து பார்த்தீங்கன்னா 8 × 2, எண்ணி 2 16, இதுவும் வரலை. ஆப்ஷன் டியில் வந்து பார்த்தீங்கன்னா 6 4, ஓகே, 6 × 4 6×4 24, இதில் வருது. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆப்ஷனை புட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாகவும் இருக்கும், ஆன்சரும் வந்துடும். இது ரொம்ப லென்த்தான கொஷின்லாம் கிடையாது, சிம்பிள் தான். ஓகே, ஸோ ஒரு ரெண்டு நம்பரை கூட்டுனா 10, அதோட தலைகீழியை கூட்டுனா 5/12 கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த தலைகீழியை தான் நம்ம இது வரைக்கும் கொண்டு வந்தோம். ஓகே, ஸோ தலைகீழியை நம்ம வந்து கீழே இருக்க நம்பரை காமனாக மாற்றுறதுக்கு இந்த ஒய்யால் இங்கே பெருக்கணும், இந்த எக்ஸால் இங்கே மேலே இங்கேயும் பெருக்கணும். அப்போ எனக்கு எந்த மாதிரி வந்துச்சு, x/xy + y/xyன்னு வந்துச்சு. ஸோ கீழே XY இருக்கிறதுனால நான் XYயை காமனாக எடுத்துக்கிட்டு மேலே இருக்க ரெண்டு நம்பரையும் கூட்டுனேன், x + yன்னு வந்துருந்துச்சு. x + yயோட வேல்யூ தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, 10ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 10ஐ இங்கே போட்டுக்கோங்க, XYயை கீழே போட்டுக்கோங்க. 5/12 இங்கே இருக்குது. இந்த 10ஐ இங்கே கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா இதை வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 1/24ன்னு வந்துச்சு, 1/xyன்னு வந்துச்சு. ரெண்டுமே வந்து தலைகீழாக இருக்குதுன்னா நீங்கள் ரெண்டையுமே நேராக மாற்றுங்க. XY 24, இங்கே மட்டும் மாற்றிட்டு இதை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இங்கே மாற்றினா இங்கேயும் மாற்றணும். ஸோ XY = 24 வந்துச்சு. அப்போது எக்ஸு இது, ஒய் இதுன்னு தான் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. எதை ரெண்டை பெருக்கிறப்போ உங்களுக்கு வந்து 24 வருதோ அதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஷினை நீங்கள் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கொஷினை பாருங்கள். சம் ஆஃப் 2 numbers is 25 and the difference is 13. அது இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை 25 மற்றும் வேறுபாடு 13. இப்போ ரெண்டு நம்பர் நான் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினா எனக்கு என்ன வரணும், 25 வரணும். அதுக்குள்ள வேறுபாடுன்னா என்ன அர்த்தம், கழிக்கிறது. எக்ஸ்லேருந்து ஒய்யை கழிச்சோம் அப்படின்னா எனக்கு வந்து 13 வரணும். ஸோ இப்போ எந்த ஆப்ஷன் இதில் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தாலே போதும். இதில் டேரெக்டாக XY என்னங்கிறத என்னால் கண்டுபிடிக்கவும் முடியும். பட் இந்த மாதிரி கொஷினுக்கு நீங்கள் ஆப்ஷனை பார்த்துருங்க. இப்போ 12ஐயும் 13ஐயும் கூட்டினா 25 மேட்ச் ஆகுது. பட் 12லேருந்து 13 கழிச்சோம்னா எனக்கு -1 வரும். ஆனால் எனக்கு 13 வரணும், இது மேட்ச் ஆகலை இந்த ஆப்ஷனுக்கு. ஆப்ஷன் பி பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டினா 25, பட் 21லேருந்து 4 கழிச்சிங்க அப்படின்னா 17 வரும். அப்போ இதுவும் வரல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் கூட்டினா 25, பட் 19ல் 6 கழிச்சேன் அப்படின்னா எனக்கு 13 தான் வருது. 19ல் 6 கழிச்சா 13 தான் வருது. ஸோ ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த ஆப்ஷன் தான் இருக்குது, இதுதான் ஆன்சர். இங்கே ரெண்டையும் கூட்டினோம்னா 25 வரும், பட் 14ல் 11 கழிச்சோம்னா எனக்கு 3 தான் வரும். இப்போ இதுவும் வராது. ஸோ ஆன்சர் வந்து இதுதான். ஓகே, இப்படி நீங்கள் ஆப்ஷனை வச்சு கூட பண்ணலாம். இல்லை சார் எனக்கு இதுக்கு நார்மலாக நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். இப்போது எக்ஸ் + ஒய் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க, 25ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் - ஒய் வந்து 13ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் கூட்டுங்க. இது முதல் சமன்பாடு, இது ரெண்டாவது சமன்பாடு, இது ரெண்டையும் கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா என்னவாகும், எக்ஸையும் எக்ஸும் 2x மாறும். அடுத்து இங்கே எக்ஸு - ஒய்ன்னு வந்திருக்கு. நான் அப்படியே உங்களுக்கு கூட்டி கூட காட்டுறேன். ஓகே, இப்போ எக்ஸு + ஒய், அடுத்து +x - ஒய்ன்னு வந்துடும். எக்ஸ் + ஒய் +x - ஒய், இங்கே 25 + 13ன்னு வந்துடும். இப்போ ப்ளஸ் ஒய்யும் -ஒய்யும் கேன்சல் ஆகிடும். ஒய் - ஒய் 0ன்னு வந்துடும். எக்ஸ் + எக்ஸ் 2x ஆகும், 2x ஆகும். 25ஓட 13 கூட்டினீங்கன்னா 5ஐயும் 3ஐயும் கூட்டினீங்கன்னா 8, 2ஐயும் 1ஐயும் கூட்டினீங்கன்னா 3, 38. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னமா இருந்திருக்கும், 38/2ன்னு இருந்திருக்கு. இதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இப்போ 3ல் ஒரு 2 இருக்குது, ஓரன் 2, மிச்சம் 1 இருக்குது, 18, 9 2 18. எக்ஸோட வேல்யூ 19. எக்ஸோட வேல்யூ 19ங்கிற மாதிரி ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, இதுதான் ஆன்சர். இப்போ ஒய் கண்டுபிடிக்கனாலும்
நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். எக்ஸுக்கு 19 அப்படின்ட்டு 19 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 25. இதுலேருந்து ஒய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் 19 இந்த பக்கம் போகிறப்போ மைனஸ் 19 ஆகும். அப்போ ஒய்யோட வேல்யூ 25ல் 19 போணுச்சுன்னா 6. ஸோ கரெக்டாக வந்துருச்சா 19 6 அப்படிங்கிறது. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ கடைசி கொஷின் பாருங்கள். 2 எண்களின் கூட்டுத்தொகை 8, அவற்றின் கூட்டுத்தொகை அவற்றின் வித்தியாசத்தின் 4 மடங்கு என்றால் அந்த எண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 நம்பரை கூட்டணும் அப்படின்னா அது 8க்கு ஈக்குவலாக இருக்குது. அவற்றின் கூட்டுத்தொகை அவற்றின் வித்தியாசத்தின் 4 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. அவற்றின் கூட்டுத்தொகை அவற்றின் வித்தியாசம், கூட்டுத்தொகைனா கூட்டுறது, வித்தியாசம்னா கழிக்கிறது. ஸோ இந்த கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா வித்தியாசத்தில் 4 மடங்கு. அப்போ இது இன்ட்டு 4 போட்டோம் அப்படின்னா கூடுதலுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இதோட கூட்டுத்தொகை வித்தியாசத்தோட 4 மடங்கு. இதை எடுத்து எழுத தெரியணும். ஓகே, இது பொறுமையாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் 8 நம்மளுக்கு தெரியும். அந்த 8 இங்கே போடுங்க, அவ்வளோதான். 8 இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ எனக்கு இந்த பக்கம் எக்ஸ் இருக்குது, எக்ஸ் ஒய் இருக்குது. அப்போ நான் இந்த 4 இந்த பக்கம் கொண்டு போகிறேன். இங்கே பெருக்கல்ல இருக்கிறது இந்த பக்கம் போகிறப்போ வகுத்தல்ல மாறும். இப்போ 2 நம்பர் கூட இது பெருக்கல்ல தான் இருக்குது. இது 2 தான் மைனஸில் இருக்குது, பட் 2க்கும் காமனாக இது பெருக்கல்ல இருக்குது. அப்போ இந்த பக்கம் போகிறப்போ வகுத்தல்ல மாறும். அப்போ 8/4 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு வந்திருக்கும். 4 கேன்சல் பண்ணிங்கன்னா நாங்கள் 8. இப்போ இது என்ன தெரியுது, எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ 2ன்னு தெரியுது. எக்ஸ் ப்ளஸ் ஒய் பார்த்தீங்கன்னா 8, எக்ஸ் மைனஸ் ஒய் பார்த்தீங்கன்னா 2. இப்போ லாஸ்ட் கொஷின் மாதிரியே தான், நீங்கள் டைரெக்டாக ஆன்சரை கண்டுபிடிக்கலாம், இல்லை ஆப்ஷனை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். ஓகே, கூட்டுனா 8 வரணும், கழிச்சா 2 வரணும். கூட்டுனா 8 வருது, கூட்டுனா 8, கூட்டுனா 8, கூட்டுனா 8, கழிச்சா 2 வரணும். இதில் கழிச்சிங்கன்னா 2 வருது, இதுதான் ஆன்சராக இருக்கும். இதில் கழிச்சா 4 வருது, இதை கழிச்சா 6 வருது, இதை கழிச்சா 0 வருது, இதுவும் வராது. நீங்கள் இங்கே நினைக்கலாம் 1 மைனஸ் 7 மைனஸ் 6 தானே அப்படிங்கிற மாதிரி. இப்போ இது எக்ஸாக இருக்கலாம், இது ஒய்யாக இருக்கலாம்ல, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே, வேறுபாடுன்னு தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்லேருந்து ஒய்யை கழிக்கணும்னு இல்லை, ஒய்யிலேருந்து எக்ஸை கூட கழிக்கணும். ஓகே, இது எக்ஸு இது ஒய்ன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு கூட அவங்க கொடுத்துருக்கலாம். ஓகே, நம்ம தான் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு எடுத்திருக்கோம், வேறுபாடுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் கன்ஃபியூஸே ஆக வேண்டாம், இதை நீங்கள் சால்வ் பண்ணி கூட கண்டுபிடிச்சிருங்க. இப்போ இது ரெண்டையும் நீங்கள் கூட்டுங்க. கூட்டினா என்ன மாதிரி வந்திருக்கும், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு 2x ஆகும். ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிரும். ஸோ ஈக்குவல் டு 8 + 2 10 ஆகும். இப்போ எக்ஸோட வேல்யூ 10/2 என்ன மாதிரி வந்திருக்கும், 5ன்னு வந்திருக்கும். கேன்சல் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸுக்கு 5 வரும், இந்த பக்கம் 5 இல்லை, அப்போ இந்த பக்கம் இருக்குது. நம்ம தான் எக்ஸ்ன்னு இதை எடுத்திருக்கோம், அது ஒய்யா கூட இருந்திருக்கலாம். நம்மளாக தான் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்தோம். இதுதான் எக்ஸ் இதுதான் ஒய்ன்னு நம்மளாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று எக்ஸாக இருந்தால் இன்னொன்று ஒய்யா இருக்கும். அப்போ 3,5 அப்படிங்கிறத ஆன்சர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறையா கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்போ இந்த மாதிரி கொஷின் கேட்குறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.